நான் லாட்ஸ் நான் ஒரு ஷூ ஷெஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்னோட லெக்கும் என்னோட ஹேண்டும் லாஸ் ஆகிடுச்சு. டாக்டர் நோவா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை தான். நீட் எக்ஸாம் பார்த்தாலே ஒரே பயம். This is Kalyana Raman. I have the privilege of mentoring and guiding more than 3,000 employees in my life. I'm Hari and I'm a digital artist. Few years back, I was so inconsistent and inactive in my artwork. I'm Hemachandra. 3 years before சாதாரண வீடியோ எடிட்டராக என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக உட்காந்துருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான். நான் பெட்டில் இருக்கும்போது டாக்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் உன்னால் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் முன்னாடியே நான் ஓடி காட்டேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஸ்டடீஸ்லையும் சரி கெரியர்லையும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நானும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ நல்ல பொசிஷனில் ப்ளேஸ் ஆகிட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I started my career as executive human resources and worked with the various multinational companies with the different domains like IT industry, engineering, automobile, service industry and educational institutions. Currently, I have reached the position of Chief Operating Officer. Would you like to know what is the magic behind in reaching this position? After using this method, I got a good recognition and I started developing my career a little bit stronger. பட் ஸ்டில் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி எப்படி எக்ஸாமில் வின் பண்ணேன்னா எல்லாம் ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தடை நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்கும். Would you like to know what is the magic behind in reaching this position? Learn this method and unlock your potential and explore more in your life. Hi Masterminds! If you are my subscriber, I am very happy. If not, subscribe now. எல்லாரும் ஃபேண்டாஸ்டிக்கா ஃபேபுலஸா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரே அட்டெம்ப்ட்ல கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடணும். ஓவர் மந்த்ல ஓஹோன்னு வாழணும். இருக்கிற எல்லா அரியர்ஸையும் ஆல் கிளியர் பண்ணிடணும். கரியர் பெஸ்டா இருக்கணும். நினைச்சதெல்லாம் நடக்கணும். மொத்தத்துல நானும் மாறணும், லைஃபும் மாறணும். இப்படி சூப்பர் திங்கிங்கோட இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு சூப்பர் கைட். நினைச்சது எல்லாம் எனக்கு நடந்துடணும், எனக்கு வேணும்னா அது என் லைஃப்ல நடந்தே ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னப்பா அது என்ன அக்ஷய பாத்திரமா இல்ல அலாவுதீனும் அற்புதம் விளக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தட், தி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணா லைஃப்ல எதை வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த மெத்தடை வச்சு நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம பிரெயின்ல 4 விதமான வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இப்போ பீட்டா அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கோம்ல, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவேர்னஸோட பண்ற எல்லாமே இந்த பீட்டா ஸ்டேட்ல தான் நடக்குது. ஆல்பா தூக்க நிலைக்கு முன்னாடி மயக்கமா இருக்கும். ஸோ அதுதான் ஆல்பா ஸ்டேட். தூக்கம் தான் தீட்டா. அன்கான்ஷியஸா இருக்கிறது தான் டெல்டா. இப்போ 30ல இருந்து 13 ஹெர்ட்ஸ் வரைக்கும் பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். 13ல இருந்து 8 வரைக்கும் ஆல்பா, 8ல இருந்து 4 வரைக்கும் தீட்டா, 4க்கு கீழே டெல்டா. சரி, இந்த மெத்தட நமக்கு கொடுத்தவர் யாரு? அவர்தான் ஹோசே செல்வா. ஹோசே செல்வா தன்னோட சில்ட்ரனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த பியூட்டிஃபுல்லான மெத்தட கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மெத்தட அவரோட சில்ட்ரனுக்கு அவர் கொடுத்தப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, அவங்க சில்ட்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் பல மடங்கு அதிகரிச்சதா. இத பல பேரோட லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்திருக்காரு. ஃபைனலா சரி எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு புக்காவும் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அதுதான் The Silva Mind Control Method. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அரவுண்ட் த குளோப் 6 மில்லியன் பீப்புள் லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை மீட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடை அப்ளை பண்ணி பாருங்க. எப்படி இந்த மெத்தடை லைஃப்ல அப்ளை பண்றது? டோன்ட் வரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 15ல இருந்து 20 மினிட்ஸ்க்கு அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், ஐஸை க்ளோஸ் பண்ணணும். உங்களோட கருவெளி 20 டிகிரி ஆங்கிள் மேல் நோக்கி இருக்கிறது மாதிரி வச்சுக்கணும். அப்படி வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அடிக்கடி தலைவலிக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நோ வரிஸ், நீங்க நார்மலாவே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப், 100ல இருந்து 0 வரைக்கும் தலைகீழா நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகும். சரி, இதெல்லாம் எப்படி என்னால பண்றது? அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆத்தர் ஹோசே சில்வா உங்களுக்கு ஒரு சஜஷனை, இன்னொரு மெத்தடையும் கொடுக்குறாரு. அதுதான் 3, 2, 1. அது என்ன 3, 2, 1? ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இப்போ 3, 3, 3 அப்படின்னு 3 டைம் நியூமரிக்கலா விஷுவல் பண்ணுங்க. அகைன் பிரீத் பண்ணுங்க. இப்போ 2, 2, 2,
இப்படி நியூமரிக்கலா விஷுவல் பண்ணுங்க. அடுத்து பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ணிட்டு 1 1 1 இப்படி நியூமரிக்கலா விஷுவல் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆல்பா ஸ்டேட்குள்ள போவீங்க. ஸ்டெப் 4 பாடியை ஸ்கேன் பண்ணுங்க. ஃப்ரம் த ஃபுட் ஹெட் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸா நீங்க ஸ்கேன் பண்ணணும். அப்பதான் ஃபுல் ரிலாக்ஸேஷன்ல நீங்க இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 5 கிரியேட் அ மென்டல் தியேட்டர். ஒரு பெரிய பில்டிங், பெரிய தியேட்டர். அங்க நீங்க மட்டும்தான் உட்கார்ந்துருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு 6 feet டிஸ்டன்ஸ்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல இப்போ நீங்க ஒரு மூவி பார்க்க போறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து மெதுவா ஸ்வைப் பண்றீங்க. அதுல நீங்க ஒரு ஆபீசர் ஆகணும். நீங்க அதை அடையாம இருக்கீங்க. உங்களை எல்லாரும் திட்டுறாங்க. ராத்திரி பகலந்து படிச்சு வெயிலா இருந்தா பரவாயில்ல, இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. இந்த சினாரியோவை ரைட் சைட்ல தள்ளி விட்டுருங்க. இப்படி தள்ளி விடும்போது உங்க பிரைன்ல இருந்து அது டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க பிரைன் இனிமே அதை நினைக்கவே நினைக்காது. அது உடைஞ்சு போயிடும். இப்போ அகைன் லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்லோவா ஸ்வைப் பண்ணுங்க. நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உங்க மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போறீங்க. ஏன்னா நீங்க டாப் ரேங்க் ஹோல்டரா ஆல் இந்தியா லெவல்ல வந்திருக்கீங்க. உடனே பிரவுசிங் சென்டர் போறீங்க. அங்க போய் உங்க ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. சூப்பரா இருக்கல? இந்த சினாரியோவை நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்படியே இத ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆபீசர். எல்லாரும் உங்களை தேடி வராங்க, பொக்கே கொடுக்கறாங்க. உங்க வீட்டு முன்னாடி நிறைய மீடியாஸ் இருக்காங்க. யாரெல்லாம் உங்களை திட்டுனாங்களோ எல்லாரும் வந்து கை கொடுக்கறாங்க, உங்களை ஹக் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டி. உங்களுக்கு பிடிச்ச கலர் கார்ல நீங்க ஏறுறீங்க. செக்யூரிட்டி உங்க டோரை ஓபன் பண்றாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் உங்களை வெல்கம் பண்றாங்க. இந்த சினாரியோவை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் உங்க மொமெண்ட், உங்க பிரசன்ட். இங்க இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது உங்களோட சினாரியோக்கு இல்ல, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு. எந்த அளவுக்கு நீங்க ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் 6 DBE டிசையர், பிலீவ், எக்ஸ்பெக்டிங். எனக்கு லைஃப்ல இதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டது கண்டிப்பா என் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புங்க. நம்புனது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க. எதிர்பார்க்கறன்ற பேர்ல டெய்லியும் அதையே வேலையா வச்சுக்க கூடாது. எப்பெல்லாம் இந்த சில்வர் மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் பண்றீங்களோ அந்த டைம் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அடுத்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க நார்மல் ரொட்டீன் லைஃபை நீங்க வாழ ஆரம்பிச்சிடணும். ஸ்டெப் 7 அகைன் 100ல இருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா மைண்ட் ஒரு எம்ப்டினஸா இருக்கும். இப்போ நமக்குள்ள அந்த ஃபீலிங்க்கு பிரைஸ்லெஸ். ஸ்டெப் 8 ஸ்லோவா, ரொம்ப ஸ்லோவா உங்க ஐஸை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அதே ஹாப்பினஸோட நீங்க படிக்கிறத படிக்கலாம், இல்ல ஒர்க் பண்றதா இருந்தா பண்ணலாம், எது வேணா இருக்கட்டும். ஆனா அதே ஹாப்பினஸோட ஃபுல் ஃப்ளெஷ்டா பண்ணுங்க. Can you catch my point? Tell me. Catch pa. இந்த மாதிரி சில்வர் மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத சக்சஸ் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும். டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஆசையெல்லாம் இதுல நிவர்த்தி ஆகும். நீங்க ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்னாலும் உங்களை ஸ்டெப் எடுக்க சொல்லி இந்த மெத்தட் உங்களை புஷ் அப் பண்ணும். அதனால இந்த மெத்தடை கண்டினியூஸா பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கீ பாயிண்ட். அது மாதிரி இந்த சில்வர் மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடுக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னலாம் சொல்லக்கூடாது, நினைக்க கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்க ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்கமிங் வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆதரவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தொடர்ந்து வர வீடியோக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எங்க ஸ்ட்ரென்த். நான் தயவு செஞ்சு நல்லா சொல்ல மாட்டேன்,
எல்லா வீடியோஸ்லேயும். ஆனால் இந்த வீடியோஸில் சொல்கிறேன், ஏன்னா இன்னொருத்தவங்களோட லைஃப் மாறினா அது உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் வரும். அதனால தயவு செஞ்சு எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஜென்மாஸ்ரீ தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.